Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது மியாவ் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான சோபின் சாகிர் துபாயில ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருக்கும் மம்தா மோகன்தாஸ்க்கும் கல்யாணம் ஆகி 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோ தான் 3 பிள்ளைங்களையும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு. ஹீரோவுக்கு உதவியா அவரோட கார் டிரைவரும் அவர் கூடவே தங்கியிருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ வீட்டுல வேலை செய்யறதுக்காக ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்க்கிறாரு. அந்த பொண்ணை ஹீரோ வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவும் ஹீரோயினியும் பிரிஞ்சு வாழ என்ன காரணம், கடைசியா 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஸ்டோரி ஒரு நார்மல் ஸ்டோரியா இருந்தாலும் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சில சீன் ஃபீல் குட்டா இருக்கு. அதாவது எதுக்கு எடுத்தாலும் ரொம்பவே கோவப்படுறவரா ஹீரோ இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பணத்தையும் ரொம்பவே பார்த்து செலவு பண்ணக்கூடிய நபராகவும் ஹீரோ இருப்பாரு. இப்படிப்பட்ட ஹீரோ ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே உல்டாவா மாறுவாரு. அதெல்லாம் படத்துல ஃபீல் குட்டா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோ அவரோட ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவாரு. அந்த சீன்ல நல்ல காமெடியா இருக்கு. அதே மாதிரி ஹீரோவோட சூப்பர் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய சில விஷயமும் காமெடியா இருக்கு. படத்துல பிள்ளைங்க எது மேல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அந்த விஷயத்த பண்ண அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலே லைஃப்ல அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படிங்கறத படத்துல ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. படத்துல ஹீரோவுக்கு பூனைனா சுத்தமா பிடிக்காது. அதனால அவர் வீட்டுல உள்ள பூனையவே வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணுவாரு. அப்பவும் போல ஒரு விஷயம் நடக்கும். அது கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில துபாயை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல உள்ள சில காமெடி நல்லா இருந்தாலும் இன்னும் சில காமெடி சரியா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஹீரோ அடிக்கடி நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. அதெல்லாம் படத்துல எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. இந்த படத்தை லால் ஜோஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சோபின் சாகிர், மம்தா மோகன்தாஸ், யாஸ்மினா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான ஃபேமிலி காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.